வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாயா ஏஞ்சலுவோட போயம் கேஜ்டு பேர்ட். ஸோ கேஜ்டு பேர்ட் இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பேர்டுக்கும் ஒரு கேஜ்டு பேர்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்து அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ மாயா ஏஞ்சலு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அமெரிக்கன் மெமரிஸ்ட் ஒரு 7 ஆட்டோபயோகிராஃபிஸ் எழுதியிருக்காங்க, 3 எஸ்ஸேஸ், 3 புக்ஸ் எஸ்ஸே புக்ஸ் கலெக்ஷன் எழுதியிருக்காங்க, அப்புறம் நிறைய பொயட்ரி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கிரெடிட்ஸ் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் பிளேஸ் எழுதியிருக்காங்க, மூவிஸ் எழுதியிருக்காங்க, டெலிவிஷன் ஷோஸ் நிறைய அவங்கள பற்றி வந்திருக்குது. ஸோ இதான் வந்து மாயா ஏஞ்சலோ. நம்ம நிறைய நாவல்ஸ் வந்து அவங்கள பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா கேஜ்டு பேர்ட் அப்படிங்கிற போயம். அவங்களோட ஃபேமஸ் ஆட்டோபயோகிராஃபி ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து வேறு, இது வந்து கேஜ்டு பேர்ட் அப்படிங்கிற போயம். இந்த போயம் பார்த்திங்க அப்படின்னா 1983 பொயட்ரி கலெக்ஷனான ஷேக்கர் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் வந்து ஷேக்கர் வை டோன்ட் யூ சிங் அப்படிங்கிற அந்த கலெக்ஷனில் வந்து இந்த போயம் வந்து வெளியாயிருக்கு. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து போயம்குள்ளே போகலாம். The free bird leaps on the back of the wind and floats downstream till the current ends and dips his wings in the orange sun rays and dares to climb the sky. But a bird that stalks down his narrow cage can seldom see through his bars of rage. His wings are clipped and his feet are tied. So he opened his throat to sing. The caged bird sings with fearful trill of the things unknown, but longed for still, and his tune is heard on the distant hill, for the caged bird sings of freedom. The free bird thinks of another breeze, and the trade wind soft through the sighing trees, and the fat worms waiting on a dawn-bright lawn, and he names the sky his own. But a caged bird stands on the grave of dreams. His shadow shouts on a nightmare scream. His wings are clipped and his feet are tied. So he opens his throat to sing. The caged bird sings with a fearful trill of things unknown, but longed for still, and his tune is heard on the distant hill, for the caged bird sings of freedom. ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒரு லவ்லி போயம், அழகான கம்பேரிசன். ஒரு ஃப்ரீ பேர்டுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ், ஒரு கேஜ்டு பேர்டுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரீ பேர்டை வந்து பற்றி பேசுகிறாங்க. த ஃப்ரீ பேர்ட் லீப்ஸ் ஆன் த பேக் ஆஃப் த விண்ட். அப்படியே இந்த பயங்கர ஃப்ரீ பேர்டாக இருக்கிறது வந்து அதோட இஷ்டத்துக்கு வானத்தையே வந்து ஓன் பண்ண மாதிரி நடந்துக்குது. எப்படி அப்படின்னா அப்படியே வானத்தில் அப்படியே நல்லா குதிச்சு பறந்து அது பேக் ஸ்ட்ரோக் அடிக்குது, ஃப்ளோட் பண்ணுது, அப்படியே அழகாக ஃப்ளோட் பண்ணி வானத்தில் வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்குது. டவுன் ஸ்ட்ரீம் டக்குன்னு வந்து கீழே வருது. டில் த கரண்ட் எண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் ஹிஸ் விங்ஸ் இன் த ஆரஞ்சு சன் ரேஸ். ஸோ இந்த சன் செட் ஆகிற நேரத்தில், சன் ரைஸ் ஆகிற நேரத்தில் அழகான அந்த ஆரஞ்சு சன் ரேஸ் வருது இல்லையா, அதில் இந்த விங்ஸை கொண்டு போய் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை, ஃப்ரீடமை வந்து அட்மோஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது இந்த ஃப்ரீ பேர்ட். இட் டேர்ஸ் டு கிளைம் த ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கையே வந்து எனக்கு தான் அப்படின்ற அந்த ஸ்பிரிட்டோட இந்த ஃப்ரீ பேர்ட் வந்து இருக்குது. ஸோ எடுத்த உடனே அந்த ஃப்ரீ பேர்டோட ஃப்ரீடமை வந்து சொல்லிட்டாங்க. பட் ஸோ செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஜ்டு பேர்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எவ்வளோ ஒரு பறந்து விரிந்த இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரீ பேர்ட் இருக்குது. ஆனால் அந்த கேஜ்டு பேர்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்டாக் டவுன் ஹிஸ் நேரோ கேஜ். அதால் எங்கேயும் போக முடியாது, அந்த நேரோ கேஜுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. செல்டம் சீ த்ரூ ஹிஸ் பார்ஸ் ஆஃப் ரேஜ். அதோட அந்த அதோட இமோஷன்ஸை வந்து அது சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு ஃப்ரீடம் கிடையாது. ஸோ அதோட விங்ஸ் வந்து உடைக்கப்பட்டிருக்கு, கிளிப்ட். His wings are clipped and his feet are tied. ஸோ அதால் பறக்கவும் முடியாது, அதால் எங்கேயும் நடந்து போக முடியாது. அதனால் பண்ண முடிய ஒரே விஷயம் வந்து he opens his throat to sing. ஸோ அதால் என்ன பண்ண முடியுது, வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுது, அதால் பாட மட்டும்தான் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஃபிசிக்கல் மூமெண்ட்டுக்கு அங்கே வழியே இல்லை.
கேஜ்டு பேர்டு அப்படி என்ன தான் பாடுது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. த கேஜ் பேர்ட் சிங்ஸ் வித் ஃபியர்ஃபுல் ட்ரில். அதுக்குள்ளே தனக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த ஃபியர் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபியர்ஃபுல் ட்ரில்ல இந்த உலகத்தை பற்றி விஷயங்கள் எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆஃப் த திங்ஸ் அன்னோன். ஆனாலும் இந்த உலகத்தை வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்குள்ளே அப்படின்னு ஒரு லாங்கிங் இருந்துகிட்டே இருக்குது. இந்த உலகத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த ஃப்ரீ பேர்டு மாதிரி பறக்கணும், ஸ்கையவே ஓன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லாங்கிங் எல்லாம் இருந்தாலும் but longed for still, and his tune is heard on the distant hill, for the caged bird sings of freedom. ஃப்ரீடமை பற்றின ஒரு பாட்டு மட்டும்தான் அந்த கேஜ்டு பேர்டால் அப்போதைக்கு பாட முடியும். திரும்ப வந்து ஃப்ரீ பேர்டு பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீ பேர்டு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ரீ பேர்டோட தாட்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ பேர்டு வந்து எப்படி அழகான இந்த ப்ரீஸ் அனுபவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஸ் எப்போ வரும், ட்ரேட் வின்ஸ் எப்போ வரும், இதெல்லாம் வந்து ஃப்ரீ பேர்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த சையிங் ட்ரீஸ், இந்த ட்ரீஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்குது இந்த ஃப்ரீ பேர்ட்ஸ். எங்கெல்லாம் ஃபேட் வேர்ம்ஸ் கிடைக்கும் அது போய் அழகாக கொத்தி கொத்தி அது சாப்பிடும். ஸோ டான் பிரைட் லானில் இந்த அழகான புல்வெளியில் வந்து அங்கங்கே ஃபேட் வேர்ம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபேட் வேர்ம்ஸை சாப்பிட்டுட்டு அழகாக அந்த ஸ்கையில் அப்படியே பறந்துட்டு ஸ்கையே தனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரீ பேர்டு வந்து ஃபீல் பண்ணிக்கும். அதோட தாட்ஸ் எல்லாமே எப்போ வந்து இந்த அழகான ப்ரீஸ் வரும், அப்போ வந்து அழகான ட்ரேட் வின்ஸ் இருக்கும். அந்த வின்ஸ் அப்போ இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து சை பண்ணிகிட்ருக்கும். ஃபேட் வேர்ம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை போய் சாப்பிட்டுட்டு லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுது இந்த ஃப்ரீ பேர்ட். ஆனால் கேஜ்டு பேர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டாண்ட்ஸ் ஆன் த கிரேவ் ஆஃப் ட்ரீம்ஸ். அதோட ட்ரீம் எல்லாத்தையும் போட்டு புதைக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் அது நின்றுட்டுருக்குது. ஸோ அதுக்கு ட்ரீம்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அந்த கேஜ் விட்டு வெளியே போகணுன்றது மட்டும்தான் அதோட ட்ரீமாக இருக்க முடியும். பட் எ கேஜ்டு பேர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த கிரேவ் ஆஃப் ட்ரீம்ஸ், ஹிஸ் ஷேடோ ஷவுட்ஸ் ஆன் அ நைட்மேர் ஸ்க்ரீம். அதுக்குள்ளே நிறைய ஒரு விஷயங்கள் வந்து நைட்மேர் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. நம்மளை பிடிச்சி வச்சுருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா அது பறக்க முடியாது, அதோட லெக்ஸ் டையாக இருக்குது, அதோட விங்ஸ் கிளிப்பாக இருக்குது, அதால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதால் பாட முடியறது ஒரே ஒரு விஷயம், அதால் பாட மட்டும்தான் முடியும். ஹீ ஓப்பன்ஸ் ஹிஸ் த்ரோட் டு சிங். அப்படி என்ன பாடுது? ஸோ அகெயின் நமக்கு ரெப்படிஷன் வருது அந்த லைன்ஸ். த கேஜ் பேர்ட் சிங்ஸ் வித் அ ஃபியர்ஃபுல் ட்ரில் ஆஃப் திங்ஸ் அன்னோன் பட் லாங்ட் ஃபார் ஸ்டில், அண்ட் ஹிஸ் டியூன் இஸ் ஹர்ட் ஆன் த டிஸ்டன்ட் ஹில், ஃபார் த கேஜ் பேர்ட் சிங்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இந்த கேஜ் பேர்டு வந்து யாரையாவது ஒருத்தங்க காண்டாக்ட் பண்ணணும், யாரையாவது ஒருத்தங்களுக்கு தன்னோட ஃபீலிங்ஸை, தன்னோட எமோஷன்ஸை வந்து சொல்லணும் அப்படின்னா அது தன்னோட பாட்டுனால் மட்டும்தான் சொல்ல முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த போயம் வந்துருக்கு. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு போயம். ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம கேஜ்டு பேர்டு அண்ட் ஃப்ரீ பேர்டுக்குரிய டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதை மீறி இந்த போயமில் நிறைய மெட்டஃபரிக்கல் மீனிங்காக இருக்குது. ஸோ மாயா ஆஞ்சலோ என்ன மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க நிறையாவே வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுக்கு வாய்ஸ் கொடுத்து நிறைய எழுதியிருக்காங்க, அப்ரெஷன் பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயமும் வந்து ஒரு அப்ரெஷன் பற்றின போயம் தான். ஃப்ரீடம்னா என்ன, கேப்டிவிட்டி அப்படின்னா என்ன, அந்த விஷயங்களை வந்து தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த போயம் வந்து இருக்குது. இந்த ஒரு பேர்டை வந்து கான்டெக்ஸ்டாக வச்சுட்டு அழகான அந்த ஃப்ரீடம்க்கும் கேப்டிவிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்து பேசுகிறாங்க. ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் அண்ட் நேச்சுரல் ரைட் அப்படின்ற விஷயம்லாம் வந்து இவங்க பேசுகிறாங்க. இதான் வந்து இந்த போயமோட தீம்ஸ், அப்ரெஷன் அண்ட் த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஃப்ரீடம் அண்ட் கேப்டிவிட்டி, அண்ட் ஃப்ரீடம் ஆஸ் அ யூனிவர்சல் அண்ட் நேச்சுரல் ரைட். ஸோ இந்த போயம் கேஜ்டு பேர்ட் போயமோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.